Hi, welcome back my channel. Thank you for watching. Previous வீடியோலாம் பார்த்தேன். 200க்கு மேலே போயிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி என்னென்னா நேட்டிவ் வந்திருக்கோம், நம்மளோட வில்லேஜ்க்கு, நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட வயல். இது வந்து ஆச்சம்மா வயல். ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக மார்னிங்லாம் வேக்கப் ஆகிட்டோம். ஸோ வேக்கப் ஆகிட்டு காட்டுக்கு குளிக்க வந்தோம். வயலில் சரி மோட்ரு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இத்தனை நாள் அங்கே தானே நம்ம குளித்தோம். ஸோ ஷவரில் குளித்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கிணத்துல விழுந்து குளிப்போமா இல்லைன்னா போர் செட்டில் குளிப்போமா, ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னதுன்னா வெங்காயம் வச்சுருக்காங்க வீட்டில். மாமா வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வெங்காயத்தோட்டம். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே வாழை தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல நெல் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நெல்லெல்லாம் முடிஞ்சிடுச்சுல. ஸோ நெல்லெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து வெங்காயம் வச்சுருக்காங்க. ஸோ வெங்காயம் நல்லா வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போய்கிட்டே இருந்தேன். ஸோ நீங்களும் பாருங்கள் வெங்காயம் எப்படிலாம் வைக்கிறாங்கன்னு, இந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நானுமே இதில் இறங்கிலாம் வேலை பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க பண்ணும்போது தெரியும் அதில் உள்ளதெல்லாம். ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அந்த வேலைலாம். ஆச்சி மாமா எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் பண்ணினது. ஆனால் இப்போ பண்ண முடியலை. ஏன்னா இப்போ தான் ஜென்ரேஷன் எல்லாமே மாறிட்டு வருதில்ல. ஸோ அதனால் பண்ண முடியலை. இந்த வாய்க்காலில் தான் தண்ணி வரும். ஏன்னா நம்ம போர் செட்டில் நம்ம மோட்டரில் போடும்போது இந்த வழியாக தான் தண்ணி வரும். வாங்க உள்ளே போகலாமா? வாழைத்தோப்பு. ஏன்னா ஏன் இந்த சைடு வாழை வச்சுக்கோ, இது வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு அதுக்காக வச்சுருக்கோம். ஒரு வாழை வந்து விழுந்துருச்சு. ஏன்னா அது காற்றுல இதாகிடுச்சா சரிஞ்சிருக்கான்னு தெரியலை. சரி மாமா பார்த்துக்குவாங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். வாங்க. யாழ்னியோட டேடி சுற்றிக்கிட்டே வராங்க. ஏதோ பூராங்கிறம் போயிடுச்சா உள்ள பார்ப்போமா? மாடி கிணத்த பாருங்கள். கிணத்த போய் அவங்க அப்பா காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். உள்ளே விழுந்து குளிப்போமா இல்லைன்னா நம்ம மோட்ரு போட்டு குளிப்போமான்னு நாங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கிணத்துல விழுந்து குளித்தோம்னா ஃபுல்லாக மேலே பாசியாக கிடக்கு. அதை க்ளீன் பண்ணி இப்போ இவங்க அப்பா விழுந்தாங்கன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும். இருந்தாலும் சரி வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஏன்னு தெரில, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு போல். இன்றைக்கி பர்த்டே பாயில். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஓவராக பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வீட்டில் மோட்ரு போட்டாச்சு. சாரி, நம்ம வயலில் மோட்ரு போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அருவி, குற்றாலம் அருவியிலேருந்து விழுதா அந்த மாதிரி இருக்கா? நல்லாயிருக்கும், பார்த்துக்குறோங்க. செம்ம அழகாக இருக்கும். இந்த குட்டியாக விழுது பார்த்திங்களா, அது வந்து யாழ்னிக்காக. இந்த பெருசு ஒரு வாய்க்கால் மாதிரி விழுது பார்த்திங்களா, அது எங்களுக்கு. இப்போ இந்த தொட்டிக்குள்ளே விழுது தான் குளிக்கணும். ஓகே, நல்லா இருக்கலாம். இந்த தொட்டியில் விழுந்து யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்க, குளித்த அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் கிராமத்துலேயும் நீங்கள் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு போங்க. இப்படி குட்டியோண்டு வருது பார்த்திங்களா, இதுதான் யாழ்னி பாப்பா குளிக்கிறது. இந்த சைடோடி தான் போகும். நான் உங்களுக்கு வரும்போதே ஒரு வாய்க்கால் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த வாய்க்காலில் தான் தண்ணிலாம் நீர் பாசனத்துக்கு போகும். ஸோ அது எல்லாமே வயலில் பாசனம் ஆயிரும். யாழ்னி வந்து நான் வீடியோவை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன குறுன்னு பார்க்காங்க, பேசுகிறாங்க பார்த்திங்களா. வாங்க, திரும்ப நம்ம குளிச்சாச்சு, ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். யாழ்னி ஒரே ஜாலி, தண்ணியில் பயங்கரமாக விளையாட்டு. பார்க்க பாருங்கள். என்னது அப்படி பார்க்கிங்களா மேடம்? வாங்க விறுவிறுன்னு போகலாம். அவங்க அப்பா எங்களை விட்டுட்டு விறுவிறுன்னு போகிறத பாருங்களேன். நாங்கள் அதெல்லாம் முடியாது, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு தானே வருவோம். ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம். அதே அகெயின் இந்த சைட் சொன்னேன்ல, நெல் போட்டிருந்தாங்கன்னு, அந்த நெல்லெல்லாம் அறுவடை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு சைடில் மட்டும் வெங்காயம் விதைச்சிருக்காங்க. வெங்காயமும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா பருத்தின்னு நினைக்கிறேன், பருத்தி தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. வாங்க வாங்க ஓடி போய் அவங்கள பிடிச்சிடலாமா நம்ம? ஏம்மா டேடியை பிடிச்சிடலாமாம்மா? சரி வாங்க நம்ம டேடியை போய் பிடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு தெரியுதா, கரெக்டாக ரோட்டோ ஓரத்தில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தென்காசி சைடு எங்கேயாவது வந்தீங்க அப்படின்னா எங்கள் வயலை பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். வந்து எங்கள் வயலுக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த சைடோடி வந்தீங்கன்னா அங்கே எங்கள் அண்ணாவிநாதர் கோவில் இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உள்ளே தான் நம்மளோட வயல் இருக்குது. கண்டிப்பாக யாராவது இந்த வேயோடி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வாங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை. ஓகேவா? பை பாய். ஓகே, எங்கள் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 நன்றி. இதே சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ 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 ஃபார் வாட்சிங்.